இந்தியாவில் வேறு எந்த மாநிலத்திலும் இல்லாத வகையில் அதிகமான பள்ளிக்கூடங்கள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, அதிகமான கல்லூரிகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு, அதிகமான பல்கலைக்கழகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடு. ஜூன் 4ஆம் தேதி கலைஞர் பிறந்த நாளுக்கு மறுநாள் டைம்ஸ் ஆஃப் இந்தியா நாளிதழில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. அதிகமான தொழிற்சாலைகள் உள்ள மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாங்கள் இந்த ஆட்சியை உயர்த்திருக்கிறோம் பாருங்கள். இப்படி பள்ளிக்கூடங்கள் கட்டி, கல்லூரிகள் கட்டி, பல்கலைக்கழகங்கள் கட்டி, தொழிற்சாலைகளை உருவாக்கி, தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு கல்வி அறிவு கொடுத்து, தொழிற்சாலையின் மூலமாக வேலை வாய்ப்பின் மூலமாக சம்பளம் பெற்று பொருளாதாரத்தில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தியிருக்கிறோம். யார் சொல்வது நம்பர் 1 மாநிலம் என்று? திராவிட முன்னேற்ற கழகத்தின் நேர் எதிர் சித்தாந்தமாக இருக்கின்ற பாசிச பாஜக அரசினுடைய நிதி ஆயோக் சொல்கிறது 20 துறையை தேர்ந்தெடுத்து அதில் 17 துறையில் நம்பர் 1 மாநிலம் தமிழ்நாடு, நம்பர் 1 மாநிலத்தின் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்று பாசிச பாஜக அரசு சொல்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு நாங்கள் ஆட்சியை செய்து கொண்டிருப்போம் என்பதை நீங்களே பாருங்கள். இப்படி பள்ளிக்கூடம் கட்டி, கல்லூரிகள் கட்டி, தொழிற்சாலை உருவாக்கி உயர்ந்த மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தினால் புதிய கல்விக் கொள்கை என்ற பெயரில் 3ஆம் படிக்கிற குழந்தைகளுக்கு பப்ளிக் எக்ஸாம், பொது நுழைவுத் தேர்வு, 5ஆம் படிக்கிற குழந்தைகளுக்கு பப்ளிக் எக்ஸாம், பொது நுழைவுத் தேர்வு, 8ஆம் படிக்கிற குழந்தைகளுக்கு பப்ளிக் எக்ஸாம், பொது நுழைவுத் தேர்வை கொண்டு வருகிறார்கள். என்ன நினைக்கிறார்கள்? தமிழ்நாட்டில் புதிய கல்வியை புகுத்துவதன் மூலமாக நாம் பள்ளிக்கூடங்கள் கட்டி கல்வியை கொடுத்தோமே, தமிழ்நாட்டு மாணவர்களை கல்வியில் இருந்து வெளியேற்றுவதற்கான ஒரு சூழ்ச்சி, இளைஞர்களை வேலை வாய்ப்பிலிருந்து வெளியேற்றுவதற்கான சூழ்ச்சி. வேலை வாய்ப்பிலிருந்து வெளியேற்றிவிட்டால் பொருளாதார உயர்விலிருந்து தமிழர்களை தாழ்த்துவதற்கான சூழ்ச்சி. அதனால்தான் 2019 கஸ்தூரி ரங்கன் வரவேற்கை வந்ததிலிருந்தே இந்த புதிய கல்விக்குள்ளே எதிர்த்த இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம். இப்படிப்பட்ட கொடுமையான சூழ்ச்சிகள் எல்லாம் கொண்டு வருகின்ற பாசிஸ்டுகளுக்கு துணையாக இருக்கின்ற தவளப்பாடி ஐயா எடப்பாடியார் போன்றவர்களையும் நீட் தேர்வு மட்டும்தான் படிப்பா, வேற படிப்பா இல்லையா என்று யார் பேசுறாரு? நடிகர் விஜய் பேசுகிறார். நீ படம் மட்டும்தான் நடிப்பியா? வா என் கூட வந்து விவசாயம் பாரு, வா என் கூட வந்து மாடு மெயின் கட்ட கோவம் வருமா இல்லையா? இந்த நாட்டில் கல்வி பொதுவாக்கப்பட வேண்டுமா இல்லையா? இந்த நாட்டில் யார் விரும்பினாலும் எந்த கல்வியையும் தேர்ந்தெடுத்து படிக்கலாம் என்கின்ற உரிமை இருக்கிறதா இல்லையா? அதுதான் சுதந்திர நாடு, அதுதான் ஜனநாயக நாடு. இது எதுவுமே தெரியாத, அரசியல் அறிவே தெரியாத தற்கூறு விஜய் போன்றவர்களும், பாலியல் குற்றவாளி சீமான் போன்றவர்களாம் திமுகவை பற்றி கேள்வி கேட்கிற சூழல் இருந்து கொண்டிருக்கிறது.